உம்முடைய அசைவாடுதல், உம்முடைய அருள் அபிஷேகம் எங்களிலே ஆராய் பெருகெடுத்து ஓடுவதாக. நீர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்கிற வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேர்களுக்குள்ளே விடுதலை உண்டாவதாக. நீர் எங்கள் தாயும் தந்தையும் எங்கள் மருத்துவரும் எங்களுடைய உயிரும் உணவுமாக இருக்கின்றீரப்பா. உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்கள் எங்கள் மேல் வரவிடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எழுந்தருளி நீர் செயலாற்றுவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரின் மீதும் உம்முடைய ஆற்றல், உம்முடைய வல்லமை, சக்தி வெளிப்படுவதாக. உமக்கு தன்னை அர்ப்பணித்து இந்த அர்ப்பண வாழ்விலே உமது பிள்ளைகள் உம்மோடு இணைந்து இந்த பூமியிலே உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார்களாக. இறைவா, உம்முடைய அரசு வர வேண்டும் என்று சொல்லி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இயேசுவே, கடவுளுடைய அரசு வர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க சொல்லி நீர் கற்றுக் கொடுத்தீரையா. பரலோகத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற எங்கள் அன்பு தந்தையே, உம்முடைய அரசு வர வேண்டும். நீர் இந்த மண்ணுலகை ஆளுகை செய்ய வேண்டும். மனிதர்களை நீர் ஆளுகை செய்ய வேண்டும். உம்முடைய ஆளுகைக்குள்ளே இந்த பூமி எங்கும் இருக்கிற மனித குலம் கடந்து வருவதாக. நீர் உம்முடைய வல்ல செயல்களை, அற்புத செயல்களை, அதிசயங்களை, புதுமைகளை நிகழ்த்துவீராக. அற்புதங்களை, அறிகுறிகளை பார்த்தால் ஒளியே உம்மிடத்தில் ஒருவனும் வரமாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வமே, உம்முடைய அறிகுறிகள் வெளிப்படட்டும், அற்புதங்கள் வெளிப்படட்டும், அதிசயங்கள் வெளிப்படட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே நீர் கிரியை செய்வீராக, நீர் பேசுவீராக. மதம் என்கிற இந்த மாயையை விட்டு, உலகம் என்கிற மாயையை விட்டு உண்மையான ஒரு அர்ப்பணத்துக்குள்ளே, அர்ப்பண வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து தெய்வத்தை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும், படைத்த உம்மை நேசிக்கவும், அன்பு செய்யவும், ஆதியிலே மனிதன் கொண்ட அதே ஆதி அன்பை இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் படைத்த உமக்கு செலுத்தவும் நீர் அவருடைய அகக்கங்களை திறந்தெழுகிறார். இப்பொழுது பேசுகின்ற உம்முடைய வார்த்தை எல்லாருடைய அகக்கண்ணையும் திறந்து அந்த விண்ணக வீட்டிற்கு, வானகமே நம்முடைய தாய்நாடு, அந்த தாய் நாட்டிற்கு இயேசுவை நீர் ஆயத்தப்படுத்திய வீட்டிலே அமர்வதற்கு விலையேற பெற்ற அந்த ஆன்மாக்களை இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, தேவசாயி நிகழ்ச்சியை பார்க்கிற, யூடியூப்பின் மூலமாக, ஃபேஸ்புக்கின் மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாக பார்க்கிற அத்தனை பேர் மீதும் உம்முடைய அருள், இரக்கம், கருணை, காருண்யம் பாயட்டும். மாசற்ற தேவ கிருபையை நீர் இந்த மனித சமுதாயத்தின் மீது கிருபையாக இருக்கிறார், கிருபை அளிப்பீரார், மனம் இறங்குவீரார். நீர் வெளிப்படும் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோமா? கவனியுங்கள், நாம் போன வாரத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் கோயிலுக்கு, சபைக்கு போகிற கிறிஸ்தவர்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன என்பதை போன வாரத்திலே உங்களோடு பேசிக்கொண்டிருந்தேன். நம்முடைய புனிதர்கள் சவேரியா, இஞ்ஞாசியா, செபஸ்தியா, இன்னும் வனத்து சின்னப்பர், வனத்து அந்தோனியா, புனித தேவர் சகாயம் பிள்ளை, இன்னும் நிறைய கணக்கில்லாத தேவ மனிதர்கள் இந்து தேசத்தில், இந்து மதம் அல்ல, இன்னைக்கு இந்து தேசத்தை தான் இந்து மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே இந்து மதம் என்பது கிடையாது, இந்து தேசம். கிறிஸ்தவர்களும் இந்த இந்து தேசத்தில் உள்ள இந்து தேசத்தார்கள் தான். அதனால் கிறிஸ்தவ மதமோ இந்து மதமோ வேறு எந்த மதமோ என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் என்ன செய்யலைன்னா இல்லை. இந்து தேசம் என்று பைபிள் இருக்கிறது, இஸ்ராமத்தில் பார்க்கின்ற பொழுது. அதனால் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, இந்த இந்து தேசத்திலே வாழ்ந்த மனிதர்கள் கடவுளை, படைத்தவரை ஏற்றுக்கொள்ளும் போது
அவர்கள் அவருக்கு தன்னை அர்ப்பணித்து அவருக்காகவே வாழ்ந்தார்கள். இதில் உதாரணமாக உங்களுக்கு தேவ சகாயம் பிள்ளையை சொன்னேன். ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்தவர், மார்த்தாண்டவர்மாவுடைய அவையிலே அரண்மனையிலே பெரிய காரியக்காரராக பொறுப்பாளராக இருந்த ஒருவர் மனம் மாறுகிறார். மதம் மாறவில்லை, மனம் மாறுகிறார். இந்த உண்மையான கடவுள் தெய்வம் யார் என்பதை அவர் ஒரு இராணுவ தளபதியின் மூலமாக அறிந்து அந்த உபதேசத்தை பெற்று அவர் உண்மையிலே இருதயத்தில் என்ன செய்தார் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு அந்த வடக்கம்பலம் பகுதியிலே பெரிய கத்தோலிக்க ஸ்தாபனம் திருச்சபை, அன்னைக்கு இப்படிலாம் பெண்டிகை சபைகள்லாம் கிடையாது. ஒன்று கத்தோலிக்க ஸ்தாபனம் தான் பெரும்பாலாக எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுன்னா இருந்தது. ஏன்னா அங்கே உள்ள மிஷினரிகள் தான் இந்தியாவில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் இந்த சுவிசேஷத்தை இயேசுடைய பணியை பரப்பினவர்கள் தன் உயிரை தியாகம் செய்து, தன்னுடைய சுகபோகங்களை தியாகம் செய்து, குடும்பத்தை தியாகம் செய்து கடவுளுக்காக உயிரை கொடுத்து உயிரை விட்டு பணி செய்த ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள். இதில் ஒருத்தர் தான் இந்த தேவசாயம் பிள்ளை. இந்த தேவசாயம் பிள்ளை அதான் சொல்கிறது, வடக்கங்குளம் பெரிய ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம், சபை. இவர்களெல்லாம் இந்த கோயிலுக்கு போகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த தேவசாயம் பிள்ளை கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவர்களாக இல்லை. இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக தன்னுடைய என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, என்னைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாரோ, அன்னையிலிருந்து இவருக்கு பாடுகள் ஆரம்பித்தது, அன்னையிலிருந்து சோதனைகள் ஆரம்பித்தது, அன்னையிலிருந்து இவரை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள், அன்னையிலிருந்து இவர் சிறைச்சாலைக்கு போகிறார். அன்னையிலிருந்து பசி, நல்ல பசிக்கு உணவு இல்லை, தாகம் எடுக்கின்ற பொழுது தண்ணீர் இல்லை, உடுத்துகிறதற்கு உடை இல்லை, எல்லாத்தையும் உறிஞ்சு அவரை கைதியாக என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னார். முத்திரை குத்தி பெரும் குற்றவாளியாக, நாட்டு தேச துரோகி என்று சொல்லி இந்த மார்த்தாண்டவர்மா ராஜாவுக்கு துரோகம் செய்தவர் என்று சொல்லி முத்திரை குத்தி இவரை சிறையிலே அடைத்து விட்டார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள உண்டு. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்திலே அந்த யோர்தான் நதிக்கரையிலே வந்து ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறி அவர் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது வானத்திலிருந்து தேவ ஆவியானவர் அவர்கள் இறங்கி வந்தார். கரங்களை கட்டி ஒரு யார் எந்த மனிதன் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அந்த மனிதன் மேல் கடவுளுடைய ஆவியானவர் வந்து யாபித்து விடுகிறார். பரிசுத்த ஆவியின் முத்திரையை கடவுள் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு கொடுக்கிறார். இது போல இயேசுவானவர் எப்பொழுது கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். இந்த மார்க் நற்செய்தியில 5ஆம் அதிகாரத்தில் இந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன் இந்த பைபிளில் இருக்காது. அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், இயேசுவே நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானது, உங்கள்கிட்ட எங்களுடைய இது என்ன செய்யாது, வலிக்காது. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் இந்த பகுதியிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை என்ன செய்துவிடும், சும்மா பற்றி விட்டாகணும், போன்னு சொல்லி விரட்டி விட்டு விட்டாகணும், இந்த பன்றிகளுக்குள்ளே போக சொல்லி அனுமதி. இந்த அர்ப்பணம் இது ஏன் பேச வர்றோன்னா, அர்ப்பணம் என்பது எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. அர்ப்பணம் என்பது கடவுளுக்கு பிரியமானது. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் ஒன்னக்கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் தேவன் மகிமை அடைகிறார். கைதிக்கு நிச்சயம் நல்லா கரங்கள். இன்னைக்கு இந்த இடத்துல வரும்போது இயேசு அந்த கரையை ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியின் நெருப்பு அவர் மேலே இறங்கி வந்த உடனே மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 16-17 இந்த ஞானஸ்நானத்தை பெற வருகிறார். கரையை அவர் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, அர்ப்பணிக்கின்ற பொழுது அங்கிருந்து என்ன செய்யுதுன்னா, பரிசுத்த ஆவி இறங்கி ஆட்கொண்ட உடனே ஆவியானவராலே அவர் ஆவியானுடைய பலத்தினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க.
எப்போ ஒப்பு கொடுத்தாரோ அர்ப்பணிச்சாரோ அடுத்த நிமிஷமே பரலோகம் திறக்கு, கடவுளுடைய ஆவியானவர் அவர்கள் இறங்கி வர்றாரு. அங்கிருந்து அசரி குரல் கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன். கையெல்லாம் கட்ட மாட்டாங்க. இவர்கள் நம்பி இருக்கிறேன். யார் கடவுளுக்கு பிரியமானவர்கள்? யார் கடவுளுக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும், இருக்க முடியும்? அர்ப்பணிக்கின்றவர்கள், தன்னை கடவுளுக்காக அர்ப்பணிக்கின்றவர்கள். அதனாலதான் உலகத்துக்கு அர்ப்பணிப்பது வேறு, ஒரு ஆண் பெண்ணுக்கு அர்ப்பணிப்பது வேறு, கடவுளுக்கு அர்ப்பணிப்பது வேறு. இப்போ அடுத்த நிமிஷம் அர்ப்பணிச்ச உடனே அடுத்த நிமிஷம் அங்கே எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் சோதனைக்கு அவர் தயாராக ஆவியானவர் அங்கே எங்கே கொண்டு போகிறாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். எதுக்கு? அங்கே சாத்தானால் சோதிக்கப்படும்படி. 4வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் அவைகள் ராஜ்யத்தையும் அவனுடைய மகிமையையும் இயேசுவுக்கு காண்பித்து, நீர் சாட்சாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், தொழுது கொண்டால் எருசலேம் மிகப்பெரிய பயங்கரமான செழிப்பான பட்டணம், ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். அதை எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆன்மாவுடைய விலை என்ன என்பதை விசாரித்து நல்லா தெரியும். உன் ஆன்மாவுடைய விலையாக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த மேன்மை எல்லாம் தருகிறேன், இந்த செழிப்பான தேசத்தை நான் உனக்கு தருகிறேன். நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், என்னை தலைகீழாக முகங்குப்புற விழுந்து என்னை பணிந்து தொழுதுவிட. இப்போ நல்லா நீங்கள் கவனிங்க, ஒரு மனுஷனுடைய ஆன்மா எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை யார் அறிஞ்சிருக்கிறா? உங்கள் ஆன்மாவுக்காக நீங்கள் அவனை விழுந்து பணிஞ்சு வணங்கிட்டீங்கன்னு சொன்னால், இவன் உங்கள் ஆளுகை செய்கிறான். யார் ஆளுகை செய்தா? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தான் என்ன செய்யறான்? உலக மேன்மைக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் அவனை பணிஞ்சிக்கிட்டீங்கன்னா, அவனை தொழுதுக்கிட்டீங்கன்னா, அவன் என்ன செய்வான்னு எல்லாம். அதனால தான் இன்றைக்கி திருச்செந்தூர், பழனி, ஐயப்பன் கோயில், மற்ற வேளாங்கண்ணி, மற்ற இதெல்லாம் இடத்துலையும் பாருங்கள், எங்கே யார் போகிறான்னு சொன்னால், கடவுள் எங்களை என்ன செஞ்சார்? முருகனுக்கு நேர்ச்சை போட்டோம், முருகன் எங்களுக்கு என்ன செஞ்சார்? பழனிக்கு இது பண்ணோம், பழனி எங்களுக்கு சாமி செஞ்சார், பணக்காரனாக ஆகிட்டார். இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்களாம் யார் அவளுக்கு வழங்கி இருக்கிறாங்கன்னா சொல்லுங்கள், இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய தேவர்களையும் அடுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குலதெய்வங்கள் இப்படி வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு கான்செப்ட் நல்லா கவனிக்கணும். இதே கடவுள் உங்களுடைய ஆன்மா விலையேற பெற்றது என்பதற்காக பரலோகத்தையும் அதனுடைய மகிமையும் துறந்து இந்த மண்ணுலகத்திற்காக உன்னை மீட்க வந்தார். இது மாத்திரமல்ல, உன் ஆன்மா விலையேறப்பட்ட அந்த ஆன்மாவை மீட்பதற்காக இந்த பூமியிலே சிலுவையிலே பாடுபடுகிறார், இரத்தம் சிந்துகிறார், தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார். எதற்காக இயேசு தியாகம் செய்தார்? எதற்காக இந்த உடலை அடிப்பதற்கு, சித்திரவதை செய்வதற்கு கையளித்தார்? எதற்காக அவர் இந்த கடைசி சொட்டு ரத்தத்தை இந்த பூமியிலே மண்ணிலே சிந்தினார் என்று சொன்னால், இந்த விலையேற பெற்ற உங்களுக்குள் இருக்கக்கூடிய, எனக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை என்ன செய்ய வேண்டும்? அதை மீட்க வேண்டும், அதை விடுவிக்க வேண்டும். ஏன்னா இந்த ஆன்மா பாவத்திலே கட்டப்பட்டு இருக்கிறது, பிசாசினாலே கட்டப்பட்டு இருக்கிறது, இந்த உலக மாயையினாலே கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தெய்வத்தை வணங்கி வழிபட்டு அவனுக்கு சொந்தமாகிவிட்டது, பிசாசுக்கு சொந்தமாகிவிட்டது. பிசாசுக்கு சொந்தமாக்கப்பட்ட இந்த ஆன்மாவை மீட்பதற்காக கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் சொன்னார்? பிதாவை பணிந்து கொள்ளும்படி, வணங்கும்படி, தொழுது கொள்ளும்படி அவர் இந்த பூமியிலே வந்து என்ன செய்தார்னா கடவுளுடைய ராஜ்யத்தை அறிவித்தார், கூறித்தார். அந்த கல்வி இந்த பூமியில இயேசுனுடைய அந்த மீட்பு பணி எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால்,
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி, அப்பாவே என்று சொல்லி அழையுங்கள். இந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்களெல்லாம் மந்திர சொல்லை தான் பயன்படுத்தினார்கள். அப்பா என்கிற இது ஒரு மந்திர சொல். அன்னைக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய காலங்களில் மந்திர கிளாஸ்ன்னு இருக்கும். கத்தோலிக்க சபையில் பூரா என்ன இருக்குன்னா மந்திர கிளாஸ் தான். மந்திரங்களை சொல்லிக் கொடுப்பான். இப்போ இயேசு அங்கே ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சிறுமியை இறந்து போகிறாங்க. அங்கே அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு மந்திர சொல்ல சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சொல்லுங்க. அவர் பயன்படுத்தியது மந்திர சொல். இந்த சிறுமியை பார்த்து என்ன, அந்த வார்த்தைக்கு பேர் என்ன? அப்பாங்கிறது ஒரு மந்திரம், ஆமேன் என்பது ஒரு மந்திரம், ஆமேன் என்பதும் ஒரு மந்திரம். இப்படி இந்த ஆமேன் இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிற இடத்துல பூரா கடவுளுடைய ஆற்றல் சக்தி என்ன அங்கே பகிரங்கமாக வெளிப்படும். நான் கூட சில நேரம் இந்த ஹீலிங் நடத்தும்போது லிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இது ஒரு மந்திர சொல். இந்த வார்த்தையை நான் எப்போமெல்லாம் பயன்படுத்துகிறேனோ அப்போமெல்லாம் அபிஷேகம், ஆண்டோடைய வல்லமை, ஆற்றல் பயங்கரமாக வெளிப்படுறத நிறைய மக்கள் விடுதலை எடுத்து நான் நினைஞ்சிருக்கேன்னா பார்த்துருக்கேன். இது ஏன் சொல்ல வர்றேன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பயன்படுத்தும் போது இந்த சோதனைக்கு அப்புறம் நல்லா கொஞ்சமாக பிசாசு அங்கே தான் சொல்கிறேன். எப்போ நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக அர்ப்பணிக்கிறீங்களோ, கடவுளுக்காக நீங்கள் வாழணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு நமக்கு என்ன வரும் சொன்னால் சோதனை வரும். ஆரம்பம் இன்றைக்கி சோதனை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், சோதனையிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா ஜவுகளுக்கு போகிறாங்க. ஆனால் உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறது வரைக்கும், சாகிறது வரைக்கும் உங்களுக்கு பாடுகள், சோதனைகள் உண்டு. கைதுக்கு விஷயம். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம்னா, அதான் சொல்கிறேன், ராஜ்யத்தினுடைய மேன்மையெல்லாம் காட்டலாம், அதனுடைய பசுமை செழுமையெல்லாம் காட்டி என்னை விழுந்து வணங்கி இருக்கார். ஏசு சொல்றாரு, சாத்தானே அப்பாலே போ, உன் பிதாவாகிய தேவனை தவிர வேற யாரையும் நினைச்சாரு. இந்த அதனால தான் அவரை தொழுது கொள்கிறவர், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த தொழுகையினுடைய சிறப்பு அம்சம் அங்கதான் இருக்கு. சாத்தா மிகவும் தந்திரசாலி. நம்ம எதில் வீக்னஸ், நம்ம எதில் வீக்காக இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன செய்வான்னு சொன்னால், இன்றைக்கி எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாம் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான், கடவுள் ஒருத்தர் தான். அதனால இந்த கடவுள் பேரை சொல்லி, சாமிகள் பேரை சொல்லி இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருப்பான்னு சொன்னால், அதனால தான் சொன்ன இந்த புனிதர்கள், இந்த தேவ மனிதர்கள், மனம் திரும்பியவர்கள், இவங்கெல்லாம் இந்த கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசனை பணிய மாட்டோம், மனிதனை பணிய மாட்டோம். நம்ம சில நேரத்தில் என்ன செய்வோம்னா, தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கொள்ள, பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கொள்ள, அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கொள்ள அப்படிம்போம். இந்த காலில் விழுந்து பணிந்து ஆசீர்வாதம் வாங்கிறது படைச்சவருடைய காலில் பாதத்தில் மட்டும்தான். கரங்களை பற்றி விழுந்து பணிந்து கொள்ளுதல் என்பது கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு மாதாவுடைய அந்த சிறுவத்துக்கு முன்னால் கோயிலில் என்ன செய்கிறாங்கன்னா, விழுந்து என்ன செய்கிறாங்க, பணிந்து அதில் சாட்சி சொல்லுவாங்க, நாங்கள் அம்மாவுக்கு என்ன செஞ்சோம், மாதாவுக்கு, நான் மாதாவை ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா அவங்க அர்ப்பணத்தை போல ஒரு அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க, கடவுளுக்காக பாடுகளை, துன்பங்களை சகிச்சு வந்த உலகத்தில் இயேசுக்கு அடுத்து அந்த தாயாக தான் இருக்க முடியாது. அம்மாவுக்கு கைது பார்ப்போம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை என்ன செஞ்சிட்டான்னா, சாத்தான் இப்படி என்ன செஞ்சிட்டான், பக்திங்கிற இதில் என்ன செஞ்சிட்டான், விழுந்து கும்பிடு. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் உன் ஆன்மா விளையாடப்பட்டது, நீ அவனை விழுந்து வணங்கிட்டன்னா நீ அவனுக்கு சொந்தமாகி விடுகிறான். உன்னை அவன் ஆளுகை செய்து, அவன் ஆவி ஆளுகை செஞ்சது, ஒளியின் ஆவி ஆளுகை செய்து. இன்னைக்கு பக்தியாக இருக்கிறவங்க நல்லா பக்தியாக தான் இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி இந்த மாரியம்மன் கோயிலுக்கு
மற்ற குலதெய்வம் கோயிலுக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பற்றியெல்லாம் குறை சொல்ல முடியாது. மாலை போட்டு ட்ரெஸ் எல்லாம் காவி ட்ரெஸ் உடுத்தி கால்நடையாக நடந்து விடிய விடிய பாட்டு பாடி அந்த குலதெய்வத்தை அவங்க ஆராதித்து அவங்க வழிபட்டு அங்கே போய் அந்த கோயிலில் போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த காணிக்கையை பொருத்தனை என்ன செய்கிறார்கள், செலுத்துகிறான். இது எல்லாமே அவனுடைய பயங்கர ட்ரிக்கு, அவனுடைய அறிவு, பெரிய அறிவு. அவன் என்ன செய்வான்னா, கடவுளை படைச்சவரை நீ நினைக்கவும் கூடாது, வழிபடவும் கூடாது. ஆனால் நீ என்ன செய்யணும், படைப்பை என்ன செய்யணும். அதனால் சர்வ சாதாரணமாக தாயை கும்பிடு, தாத்தா காலில் விடு, பாட்டி காலில் விடு, காலையில் இருந்து வணங்குகிற ஒரு நிகழ்ச்சி யாருக்கு மட்டும்தான். வானம் என் சிங்காசனம், பூமி பாதப்படியை தழுவிக்கொள்ளக்கூடிய, பாதப்படியை பணிந்து கொள்ளக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரு வழிபாட்டுக்குரிய ஆராதனைக்குரியவர் யாருன்னு சொன்னால் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே. கைவிட்டு அதனால இந்த தேவசாயம் உள்ள இவங்கள்லாம் ராஜாவே நாங்கள் உண்மை பணிய மாட்டோம். யோசேப்பு என்ன சொல்றார், பார்வோனே நீ இந்த எகிப்துக்கு அரசனாக இருக்கலாம், நீ அதிகாரியாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், ஆனால் எனக்கு கடவுள் என்னை படைத்தவர் இருக்கிறார். அவருக்கு முன்னால் மட்டும்தான் என் தலை வணங்கும், அவருக்கு முன்னால் மட்டும்தான் என் முழங்கால் முடங்கும், அவருக்கு மட்டும்தான் முகங்குப்பர் விழுந்து நான் வணக்கம் செலுத்துவேனே தவிர உனக்கு நான் வணக்கம் செலுத்த மாட்டேன். எங்க பைபிளில் யோசேப்பு யாக்கோபுடைய மகன் 11வது பிள்ளை, பணிய மாட்டேன், யாரை பணிய மாட்டேன் சொல்லுங்க. இந்த எகிப்துக்கு அரசனா இருக்கக்கூடிய கடவுள்னு சொல்லக்கூடிய உன்னை நான் வழிபட மாட்டேன், வணங்க மாட்டேன். யாரை வணங்குவேன், யாரை வணங்குவேன்? என் தேவன் ஆகிய கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே இந்த வணக்கத்தை ஆராதிச்சு. அப்போ ராஜா உடனே இவனை தூக்கி எரிச்சிங்க, சிறையில் போடுங்க, உடனே இவனை தண்டிங்க அப்படிங்கிற. நீ என்ன தண்ணி, அதான் சொன்னேன், கடவுளுக்கு நீங்கள் அர்ப்பணிச்சேன்னா உடனே சோதனை ரெடியாக இருக்குது, உடனே பாடுகள் ரெடியாக இருக்குது. அதனால தான் சொன்ன போன வாரம் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ரொம்ப யோசித்து அர்ப்பணிக்கணும். கடவுளுக்காக சாக தயாராக இருக்கிறீங்களா, கடவுளுக்காக பாடுபட தயாராக இருக்கிறீங்களா, கடவுளுக்காக. அதான் சொல்கிறோம்ல, உன் ஆன்மா விலையேற பெற்ற ஆன்மா என்பதை அறிந்து பரலோகத்தையும் பரலோகத்தினுடைய மகிமையை திறந்து சாதாரண மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி அடித்து நொறுக்கப்பட்டு காயப்பட்டு அவர் தன்னுடைய வெள்ளைக்கரையினாலே வலியினாலே உங்களையும் என்னையும் வைத்துக் கொண்டார். கீழே சொல்லுகிறது, என்ன சொல்லுது? அவன் செயலுக்கு தக்க அவனுக்கு என்ன செய்யப்படும்? பாவம் பண்ணையா அதுக்கு தண்டனை நீக்கப்படும். இந்த தண்டனையெல்லாம், இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற, இந்த தண்டனையெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தருகிற ஒரே ஒரு வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு சொன்னாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாத்தான் கண்களை. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்துக்கள் சொல்லக்கூடிய ஓம் என்கிற இந்த ஓங்கார சத்தம் யாரை சொல்லுது? ஓம் நமச்சிவாய நமக, ஓம் கன்னி சித்தியாய நமக, அல்வாவும் ஓமேகாவும். இந்த ஓம்ங்கிறது யாருக்குன்னு சொன்னால் அந்த படைத்த தெய்வத்தை ஒருவரை மட்டுமே குறிக்கிறது. கையெழுங்களை பார்ப்போம். அதனால வேதங்களின் அடிப்படையிலே அந்த இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிராமணர்களும் இந்த வேதத்தை பின்பற்றி வழிபாடு செலுத்துகிறவர்களும் யாரை தான் வழிபடுறாங்கன்னு சொன்னால், இந்த ஓம் என்கிற இந்த ஓங்கார வார்த்தை யாரை குறிக்குன்னு சொன்னால் படைத்த ஒருவரை. ஓம் ஸ்ரீ, ஓம் என்கிற வார்த்தை படைத்தவரையும், ஸ்ரீ என்கிற வார்த்தை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும், கன்னி சித்தாயே நமக, கன்னி வயிற்றிலே பிறந்த அந்த தேவகுமாரனை நான் என்ன செய்கிறேன்? வணங்குகிறேன். ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அதனால பிராமணர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க போய் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் சென்னையில் அந்த
ஐயா வழின்னு ஒரு வழிபாடு. அவங்க இந்த கோயிலுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க. அழகெல்லாம் குத்தி சாமி கும்பிட மாட்டாங்க, சாமியெல்லாம் ஆட மாட்டாங்க. அந்த வேதங்களின் அடிப்படையில் ரிக்கு வேதம், சாம வேதம், அதன் அந்த வேதங்கள் அடிப்படையில் வணங்குறவங்கெல்லாம் யாரை வழிபடுறாங்கன்னு சொன்னால், நீங்களும் நானும் வழிபடுகிற இந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிறார்கள். தெரியுமா? நீங்கள் நம்மளை பார்த்து ஓம் ஸ்ரீ கன்னி சித்தியாயே நமக இந்த மந்திரத்தை, இந்த சுலோகத்தை, சமஸ்கிருத இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் வழிபடுங்கன்னா வழிபடுவீங்களா? நான் கேட்குறேன், நீங்கள் வழிபடுவீங்களா? அர்த்தம் தெரியாமல் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரை வழிபட்டு இருக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இதை ஏன் மாட்டேங்க? ஓம் ஸ்ரீ கன்னி சித்தியாய நமக அப்படின்னு இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்ல மாட்டேன்னா, அர்த்தம் தெரியாதுனால சொல்ல மாட்டேங்க. இந்த ஓம் என்கிறது பிதாவையும், ஸ்ரீ என்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்டவரையும், கன்னி சித்தியாய நமங்கிறது கன்னி வயிற்றில் பிறந்த தேவகுமாரனை நான் என்ன செய்கிறேன், வணங்குகிறேன். அர்த்தம் தெரிஞ்சால் நாமளும் அதை என்ன செய்யலாம், சொல்லலாம். இது யாரை பிடிக்கிறது, யாருக்கு இந்த மகிமையை கொண்டு போகுதுன்னு சொன்னால், பிதாவுக்கும் பிதாவின் செல்ல புத்திரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும். ஓம்ங்கிறது வந்து பிதாவையும், ஸ்ரீ என்கிறது வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் புனிதமாக்கப்பட்ட பாவம் இல்லாமல் கன்னி வயிற்றிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை இருக்கிறது. அப்போ இன்னைக்கு என்னன்னே தெரியாம கடவுளை எப்படி வழிபடணும், இதனுடைய அர்த்தமே தெரியாம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த வழிபாடுகளை செலுத்தி கொண்டது. அதனால தான் இன்னைக்கு அர்ப்பணம் என்றால் என்ன, பைபிளில் வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 54:5 வாசிக்க பார்ப்போம். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும், இளம் பிரயாயத்தை தியாகம் செய்து கடவுளுக்கு அர்ப்பணித்து தள்ளப்பட்ட மனைவி, நல்லா தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கடவுள் அழைக்கிறார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். போதும் போதும் போதும். இங்க என்ன சொல்றாருன்னா, இதுல உன்னை உருவாக்கினவரே உன் கணவர் ஆட்சியில் இருக்கு. படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயர். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர். உலகம் முழுக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகிறார். உன்னை உருவாக்கினவரே உன் கணவர். கைகளா அதில் இருக்கா? ஆதிபம். உன்னை உருவாக்கினவரே உன் கணவர். போதும், இந்த கணவருங்கிறது. அதே இதில் ஏசாயா 62:5 வாசிக்க பார்ப்போம். 62வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க பார்ப்போம். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள். நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் இன்னைக்கு கடவுளுக்கு மனவாட்டியா அர்ப்பணிக்கணும், அர்ப்பணிச்சிருக்கிறோம், அர்ப்பணிக்க தயாராக இருக்கும். போன வாரமே கேட்டேன். இப்போ நாங்களாம் கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டி எடுத்து பேர பேத்தியெல்லாம் எடுத்துட்டோங்க, கிளவி ஆகிட்டோங்க. நாங்கள் கடவுளுக்கு எங்களை என்ன செய்கிறது, எப்படி அர்ப்பணிக்கிறது? இனி எப்படி நாங்கள் கடவுளுக்கு மனைவியாக? இந்த சரீரம் அல்ல நீ அர்ப்பணிக்கிறது, சரீரம் மட்டுமல்ல. உள்ள நான் சொன்ன விலையே கடவுளுக்கு உன் சரீரம் நாத்தம்பட்ட சரீரம், புழுக்கு நாரி போகிற சரீரம் கடவுளுக்கு எதுக்கு?
அவர் எங்க அவருடைய பார்வை வச்சிருக்கிறாரு? விலையேற பெற்ற மாணிக்கம், மரகதம், முத்து, கோமேதகம், ஒளிமயமான உனக்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அது ஆன்மா. நல்ல கைவிடுகிறோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் கொண்டாந்து நிறுத்தினாலும் இந்த ஆன்மாவுக்கு இது ஈடாகாதுடா. இதைத்தான் அந்நியாசியார் சபரியத்தை சொல்றாரு. உலகம் முழுசை நீ ஆதாயமாக்கினால் எல்லாம் உனக்கு சொந்தமா இருந்தாலும் இந்த ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்திட்டா. இதுதான் அன்னைக்கு அவங்க அறிவிச்ச நற்செய்தி. அதனால இந்த சபரியர் என்கிறவர் ஒரு ராஜாவுக்கு பிள்ளை, இளவரசன். அரச மேன்மையை துறந்து, அந்த புறத்தில் உள்ள அழகியினுடைய சுகத்தை துறந்து, மாதுவை துறந்து, அவர் ராஜா சொல்றாரு, நீ என்ன விட்டுட்டு போற, அந்த கடவுள் தான் படைச்சவர் தான் பெருசு, அவர் தான் உனக்கு அப்பா, அவர் தான் உனக்கு மனவாளன்ட்டு போறான், அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு போறேன்னு சொன்னா உடுத்தின உடை முதல் கொண்டு அவுத்து வச்சுட்டு போயிரு. அம்மனமா போல வச்சியா சொல். நீ எங்க போ, எப்படி போ, கடவுளை ஏற்றுக்கிட்டனா எல்லாத்தையும் இங்கே கலைஞ்சிரு, இந்த அரச உடைய கலைஞ்சிரு, இலவசங்கிற பதவி எல்லாத்தையும் பட்டத்தில் இணைஞ்சிரு, திறந்துட்டு எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு தான் அவர் என்ன செஞ்சாருன்னா இந்த கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் சவேரியார். கைதிருக்கணும். அதான் சும்மா கோயிலுக்கு ஜெபக்கூடத்துக்கு போகிற இந்த சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப பயங்கரமானது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஓசி 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 2வது அதிகாரம் 19வது வசனம். எடுக்க எவ்வளவு நேரமா? சத்தமா வாசியப்பா. அப்பொழுது உன்னை முடிவில்லாத காலத்துக்கும் மனம் முடிக்கும். உன்னை கடவுள் எப்படி மனம் முடிக்கிறாரு? உன்னை அர்ச்சிக்கிற அபிஷேகிக்கிற நாள்ல இருந்து முடிவில்லாத காலம், இதுக்கு முடிவே கிடையாது, முடிவில்லாத காலத்துக்கும் உன்னை மனம் முடிப்போம். நீதியையும் நியாயத்தன்மையையும் இரக்கத்தையும் தயாளத்தையும் பரிசாக உனக்கு தந்து என்ன பிரகடனம் செய்வோம்? இது அதான் சொல்றேன், இதெல்லாம் பரலோக மொழி. இது நம்ம அறிவுக்கெல்லாம் என்ன செய்யாது. அப்படி விலையேற பெற்ற ஒரு கணக்குக்குரிய பாத்திரமாக உன்னை நான் என்ன செய்வேன்? எனக்கு முன்னால் வச்சிருப்பேன். கைதுகளால் இறைவன். ஏங்க இந்த அர்ப்பண வாழ்க்கைன்னா நம்ம லேசா இதை பேசும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் அர்ப்பணிச்சு நீங்கள் உண்மையிலே அந்த மனவாளனுக்கு நீங்கள் மனவாட்டியை நீங்கள் வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா, வாழ பழகிட்டீங்கன்னா, எந்த துன்பம் வந்தாலும், அதனால் எந்த துன்பம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், இந்த சரீரத்தை நீ கூறு கூறா வெட்டி போட்டாலும் இந்த சோல் ஆன்மா அவரைத்தான் நேசிக்கிறது, அவரைத்தான் காதலிக்கிறது. கைதுகளமாக இதில் இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோபுவை நீங்கள் பார்க்கணும்.